வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம எப்படி பாவக்காய் பொரியல் இல்லை வறுவல் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பாவக்காவை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் தூள் எலுமிச்சப்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கசப்பு தெரியாமல் இருக்கும். இது இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் மோர் இருந்துச்சுன்னா அந்த மோரில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி எடுங்க. அதுவும் ஓகே. இல்லை கசப்பு இருந்தால் ஓகே அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டு கடைசியாக எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். தாளிக்கிறப்போ ஸ்லோவில் வச்சுருங்க. அதுக்கப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயன்ற கணக்கில் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போடுங்க போதும். இப்போ நான் வந்துட்டு அந்த பாவக்காவெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப அலச வேண்டாம். ரொம்ப அலசிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த சத்தே போயிடும். அதனால் இந்த அளவுக்கு அலசிட்டு போதும். இப்போ வந்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எல்லா பாவக்காவையும் நீங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்கிறதே வச்சு செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கசப்பும் தெரியாது உங்களுக்கு பெருசாக. இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஸ்லோலே வச்சுக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்லோவில் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கணும். ஸ்லோலேயே வச்சுக்கோங்க கண்டிப்பாக, இல்லைனா தீஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக வந்தது இந்த வாட்டி. அல்வா அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஈஸியாக எப்படி பிகினர்ஸே குக் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நிறைய வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.